अनेवरुक्कुम वणक्कम। गोल्ड मेडलिस्ट हिंदी गैश पद्धति सत्संग कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है। எங்கள் சத்சங் நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனி அடுத்த பதிவாக தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற வட இந்திய மக்களுக்காக ஹிந்தி மூலமாக தமிழ் கற்பிக்கின்ற நிகழ்ச்சியை தொடர வைக்கிறோம். हिंदी के माध्यम से तमिल सिखाने की योजना कार्यरत है और वो उत्तर भारत के निवासियों के लिए जो वहाँ से प्रवासी के रूप में यहाँ आकर काम कर रहे हैं, नौकरी कर रहे हैं, उनके लिए लाभान्वित होगा। इसका प्रबंध जारी है, यथाशीघ्र शुरू करेंगे। आप सबसे प्रार्थना है कि आप सब्सक्राइब कीजिए और अपने दोस्तों को, परिवारों को भेजिए। चाहे भारत में जहाँ कहीं भी हों, उनके लिए लाभदायक होगा। तमिलनाडु में नौकरी करते हों या नहीं करते हों, अगर वे तमिलनाडु आना चाहेंगे तो ये अगर वे लोग सीख लेंगे तो उनके लिए बड़ा लाभदायक रहेगा। ये अभिलाषा है मेरी। इसी अभिलाषा के फलस्वरूप ये एक नया कार्यक्रम शुरू होने वाला है और आपसे सविनय प्रार्थना है कि आप सहयोग दें और हमें प्रोत्साहन दें ताकि हम और भी विशाल रूप से आपकी सेवा कर सकें। आज का शीर्षक है कि एक संवाददाता ने मुझसे पूछा है, बड़ी बहन और छोटा भाई, बड़ी बहन और छोटा भाई, इसके बारे में हमें कुछ समझाइए। அக்காள் தம்பி தங்கை இந்த உறவுகளை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்வீர்களா என்று ஒரு நேயர் கேட்டிருக்கிறார். அந்த நேயருடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவது என்னுடைய கடமையாகிறது. அதன்படி இன்றைய பதிவு அமைந்திருக்கிறது. கொஞ்சம் நீளமாக இருக்கும், இருந்தாலும் பொறுத்தருள வேண்டுகிறேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் நான் நிறைவாக சொல்ல முடியும். நிறைவாக என்றால் மன நிறைவாக சொல்ல முடியும். சகோதரன் சகோதரி இந்த வார்த்தையை பிரித்து பாருங்கள். சக ப்ளஸ் உதர், சக ப்ளஸ் உதரி. தமிழிலே எல்லா வார்த்தைகளுக்கும் இன் சேர்ப்பார்கள். வடநாட்டிலே நடராஜ் என்பார்கள், இங்கே நடராஜன் என்பார்கள். அங்கே சிவ் என்பார்கள், இங்கே சிவன் என்பார்கள். வடநாட்டுகளே எல்லா இடத்துலையுமே அந்த இன் என்ற வார்த்தை எழுத்து வராது. தமிழ்நாட்டிலே இன் வரும். அப்படித்தான் இந்த சிவ என்கிறது சிவனாகிறது. சகோதர் என்கிறது சக உதர் என்கிறது சகோதரன் ஆட்சி. அதே பெண்பாலுக்கு ஈ சேர்த்து சக ப்ளஸ் உதரி சகோதரி என்று ஆயிற்று. சக பாட்டி என்பார்கள். சக பாட்டி என்றால் சாத் பட்னே வாலா, கிளாஸ்மேட். கிளாஸ்மேட்டுக்கு சக பாட்டி என்று பெயர். அதுபோல சக உதர், உதர் என்றால் வயிறு. சான்ஸ்கிரிட்டிலே உதர் என்றால் வயிறு, வயிற்றிலே பிறந்தவன். அதனால் தான் தூய தமிழில் சொல்வார்கள் உடன்பிறப்பு என்பார்கள், உடன்பிறப்புகள் என்பார்கள். உடன்பிறப்பு என்பது பொதுவான வார்த்தை. அது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அப்படி அதை அழகாக அவர் பொறுத்து வைக்கிறார் அந்த வார்த்தைகளை, உடன்பிறப்பு என்று. இங்கே சக உதர சக உதரி, தாயினுடைய வயிற்றே ஒன்றாக கூடவே பிறந்தவர் தான் சக உதர சக உதரி. சக உதர சகோதரன் ஆயிற்று, இன் சேர்த்து சக உதரி சகோதரி ஆயிற்று. சரி,
இந்த உதர் என்ற வார்த்தைக்கு சான்ஸ்கிரிட்லையும் சரி இந்திலையும் சரி வைரியங்கிறோம். ஆனால் தமிழிலே உதர் என்ற வார்த்தை உதிரம் என்று ஆகியிருக்கிறது. அது தூய தமிழ் தான். உதிரம் என்றால் ரத்தம் என்ற அர்த்தம். ஆக உடன்பிறப்பு என்பது ரத்தம்தான், கூட பிறந்த ரத்தம்தான். அதனால்தான் உதரம் என்றாயிற்று. இருவருமே ஒரே வயிற்றினுடைய ஒரே தாயினுடைய ரத்தம் என்ற கருத்தில்தான் சகோதரன் சகோதரி என்று மறுவீற்று ஆயிற்று. அப்படி அந்த சகோதரன் சகோதரி அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்காக என்னென்ன செய்கிறோம் என்பதுதான் இங்கே கருத்து. ஆண்களுக்கு ஒரே வீடு, ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. அது அக்காவோ தம்பியோ தங்கையோ யாராக இருந்தாலும் அவளுக்கு 2 வீடு. ஒரு வீடு பிறந்த வீடு, மற்றொரு வீடு புகுந்த வீடு. ஆக அந்த பிறந்த வீட்டை விட்டு திருமணமாகி போகின்ற பொழுது அந்த பெண்ணை பார்த்து பாடுவதாக ஒரு பாடல் நேற்று தான் நான் கேட்டேன். அந்த பாடலை கேட்டேன். அநேகமாக அந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் வைரமுத்து என்று கருதுகிறேன். சேர்த்தவர் A.R. ரஹ்மான், அதுதான் நன்றாக தெரியும். அந்த அந்த பாடலை பாடுகிறான். போராளே பொண்ணு தாய் புலபலவென்று கண்ணை விட்டு. அது அந்த அந்த பாடல் கேட்கும்போது தானாக கண்ணீர் வரும். அதை பாடியவர் இப்போ இவ்வளவு இல்லை. அந்த பாடலை பாடிய பாடகி பெயர் ஸ்வர்ணலதா. அவர் இப்பொழுது விரும்பும் இல்லை. ஆனால் அவர் அந்த பாடலுக்கு அவருக்கு விருது கிடைக்கிறது, ஜனாதிபதி விருது. அங்கே பாடுகிறார். போராட பொண்ணு தாய் புலபுலவென்று கண்ணை விட்டு தண்ணீரும் சோறும் தந்த மண்ணை விட்டு தண்ணீரும் சோறும் தந்த மண்ணை விட்டு பால் பீச்சும் மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு. இந்த பஞ்சாரத்து கோழி என்றால் என்ன மீனிங் தெரியுமா? இது தூய்மையான தமிழ், கிராமத்து தமிழ். கிராமத்திலே கோழி வளர்ப்பார்கள். கோழி வளர்க்கின்ற பொழுது இந்த கோழி குஞ்சுகளை ஒரு கூடையை போட்டு வைப்பார்கள். நீங்கள் கிராமத்தை பார்த்துருக்கலாம். கோழி குஞ்சுகளை ஒரு கூடைக்குள்ளே போட்டு வைப்பார்கள். அந்த கூடைக்கு பெயர் தான் பஞ்சாரம் என்பது. பால் பீச்சும் மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழியை விட்டு போராளை பொட்ட பிள்ளை ஊரை விட்டு என்று அந்த பாடல் வரும். ஆக அப்படிப்பட்ட அந்த போகின்ற அந்த பெண் அங்கேயே போகின்ற பொழுது அவள் எப்படி இருக்கணும்? வள்ளுவர் சொல்கிறார், தற்காத்து தற்கொண்டானே பேணி தகை சான்ற சொற்காத்தும் சோர்விலாள் பெண் என்கிறார். தற்காத்து தற்கொண்டானை பேணி நகை சான்ற சொற்காத்தும் சோர்விலாள் பெண். அப்போதும் சோர்வில்லையாமா? எல்லோருக்கும் முதலில் எழுதிப்பவள் அவள்தான். எல்லோருக்கும் கடைசியாக படுப்பவளும் அவள்தான். உணவுகளை கூட அவருடைய இதை பாருங்கள். உணவு மீதமாகிவிட்டால் அதை நாம் சாப்பிட மாட்டோம். நாங்கள் சாப்பிட்டு மீறினால் அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஆனால் அவர்கள் எது மிஞ்சுகிறதோ அதைத்தான் சாப்பிடுவார்கள். அதை கேட்டால் சொல்வார்கள், அவர்கள் இது வேஸ்ட் ஆகிடும், வீணாகிவிடும், ஆகவே நான் சாப்பிடுகின்றேன். வீணாக போவதை நான் சாப்பிடுகின்றேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைத்ததை பரிமாறியிருக்கிறேன், நீங்கள் அருந்துங்கள். பழையது இருந்தால் அது வீணாக போகாது. வீணாக போவதையும் நான் சாப்பிட்டு கொள்வார்கள். என்னுடைய சம்பந்தி ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுவார், அதை பார்த்து கேட்பார். அவர் சம்பந்தி கேட்பார், வீணாக போனது என்று சொல்லி நீங்கள் வீணாக போயிட்டீங்க பாரு. வீணாக போனதை சாப்பிட்டு நீங்கள் வீணாக போயிட்டீங்க. ஆக தன் குடும்பத்துக்காக
தன்னுடைய அனைத்தையும் இழப்பவர் தான் இங்கே பெண்ணாக இருக்கிறார்கள். அதான் மாட்டுப்பெண் என்பார்கள். மாடு என்றால் செல்வம் நடத்தும். இன்று கூட பிராமண குடும்பங்களிலே மருமகளை மாட்டுப்பெண் என்பார்கள். அவள் தன்னையும் காத்துக்கொள்ள வேண்டும், தன்னை கொண்டவனையும் மணந்தவரையும் காப்பாற்ற வேண்டும், தகை சார்ந்த சொற்காக்க வேண்டும், தான் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும், உண்மையே பேச வேண்டும். சொற்காத்தும் சோர்விலாள் பெண். அப்படி செய்தும் கூட அவள் சோர்வடைய மாட்டாள். அதனால்தான் இன்றைக்கு ஆட்சியாளர்களெல்லாம் பெண்களுக்கு முதலிடம் கொடுக்கிறாள். பள்ளிகளில் இலவச பயணம், பஸ் பயணம், பஸ்ஸில் இலவச பயணம், மாதம் 1000 ரூபாய் தருகிறார்கள். இது அரசியலுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாக அவர்களுடைய தியாகத்தை மதித்துத்தான் அது செய்யப்படுகிறது. அப்படித்தான் கொள்ள வேண்டும். இங்கே நான் அரசியல் பேச வரவில்லை. உண்மை யதார்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நேயர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். சரி, ராமாயணத்திலே ராவணன் சீதையை சிறையெடுத்தான். அது அடிப்படை காரணம் என்ன என்று கேட்டால் சூர்பனகா தான் அடிப்படை காரணம். சூர்பனகா ராவணனுடைய தங்கை. லக்ஷ்மணன் அவளை அவமானப்படுத்தினான். அவன் சொல்கிறான், நான் உன்னை கொல்லலாம், ஆனால் அவனை கொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே திருமணம் ஆனவன். ஆகவே உனக்கென்று ஒரு மாப்பிள்ளையை நான் பார்த்து வைக்கிறேன் என்று சொல்லி கூட அவள் கேட்க இருக்கிறாள். பரவாயில்லை, நான் உன்னையே மணக்கிறேன், எங்கள் பரம்பரையிலே அதற்கு அனுமதி உண்டு இருக்கிறது என்கிறாள். அப்போது அவன் சொல்கிறான், இல்லை, இது முறையில்லை. சரி, இவன் மறுத்த பிறகு அவருடைய அண்ணனை ராமனை பார்த்த பிறகு ராமனை பார்த்து சொல்கிறாள், நீ என்னை மணந்து கொள். அதற்கு சீதையை கூப்பிடுகிறாள், நீ எனக்கு அக்காவாகிறு, துணையாகிறு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறார். நீ அவரிடம் சொல்லு, உன்னோடது ராமனுடைய தம்பிதான் ஒத்து வரவில்லை, அண்ணனுக்கு நீ சமாதானம் சொல்லு, இருவரும் ஒன்றாக இருப்போம் என்கிறாள் சூர்பனகா. அப்போதுதான் அவனுக்கு கோபம் வருகிறது, இலக்கண கோபம் வருகிறது. நீ செய்வது மாபெரும் தவறு. நான் காட்டிலே வாழ்ந்தாலும் கூட என் மனைவி ஊரில் இருக்கிறாள். ஆகவே நான் இந்த தவறை செய்ய மாட்டேன். இது பாவம். இந்தியிலே மகிஷரன் குப்துஜி அவர்கள் ஒரு காவியம் படைத்திருக்கிறார். அந்த காவியத்துக்கு பஞ்சவட்டி என்று பெயர். அதில் அவர் சொல்கிறார், லக்ஷ்மணன் வாயால் சொல்கிறார், பாப்ப சாந்தோ கி மை விவாகித் ஹூம் பாரே. உடனே அவன் சொல்கிறா, அம்மா பாவமா அமைதியாரு, பாவம் செய்யாதே, நான் ஏற்கனவே திருமணம் ஆனவன். அதுக்கு அவள் சொல்கிறாள், யா புருஷ் நகி ஹோத்தே ஹே தோ தாராவும் வாரே. ஏன் ஆண்கள் இருமணம் செய்வதில்லையா? நாங்கள் செய்யாது என்ன என்று கேட்கிறாள். அப்போது அவன் சொல்கிறான், மறுத்து கொண்டே இருக்கிறான். பொழுது விடிந்து விடுகிறது. விடிந்த உடனே குடிசை விட்டு சீதாவும் ராமனும் வருகிறார்கள். சீதாவை பார்த்து இவள் சொல்கிறாள், நீயாவது சொல்லு உன்னுடைய குழந்தனுக்கு என்கிறார். உடனே ராமன் வருகிறார். ராமனை பார்த்து அருள் ஆசைப்படுகிறாள். இத்தனையும் பார்த்து கோபம் கொண்டுதான் லக்ஷ்மணன் சொல்கிறான், அம்மா, நான் உன்னை நியாயமாக கொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட பெண்கள் நமக்கு தேவையில்லை. கொல்ல வேண்டும், ஆனால் நான் உன்னை கொல்ல மாட்டேன். நாரிகி சமஜ்கர் தும்கோ நஹி மாறுங்கா. நீ பெண் என்பதால் நான் உன்னை கொல்ல மாட்டேன். விக்கலாங்கி கருங்கா, நான் உன்னை ஊனப்படுத்துவேன் என்று அவருடைய மூக்கை அறிந்து அவமானப்படுத்துகிறான். அழுது கொண்டே போகிறாள். இங்கே போகிறாள், லங்கா போகிறாள். ராவணனிடம் முறையிடுகிறாள், இப்படி என்னை அவமானப்படுத்தி விட்டான். ஆக தங்கையனுடைய அவமானத்துக்கு படுதீர்ப்பதற்காகத்தான் ராவணன் சீதையை
சிறையெடுக்கிறான். அவளுக்காக ஆசைப்பட்டான் என்று சொல்லலாம் அடுத்த காரணம். அது சரியான காரணம் அல்ல. முறையான காரணம் அவன் தன்னுடைய தங்கையை அவமானப்படுத்தினான். பதிலுக்கு நான் செய்யணும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் சீதையை சிறையெடுத்தானே தவிர வேறு காரணம், மெயினான காரணம் இதுதான், முக்கியமான காரணம் இந்த காரணம் தான். ஆக தங்கைக்காக தன்னுடைய நாட்டை அடித்து கொண்டான். தங்கைக்காக தன் தம்பியரை அடித்து கொண்டான். கும்பகர்ணன் அவருடைய தம்பி அண்ணனுக்காக தன்னை இழந்தான், தன்னை அழைத்து கொண்டான், உயிரை கொடுத்தான் கும்பகர்ணன். அது அண்ணன் பாசம். அண்ணனுக்காக உயிரை கொடுத்தான் கும்பகர்ணன். தங்கைக்காக தன்னுடைய ஆட்சியை இழந்தான், அரண்மனையை இழந்தான், அனைத்தையும் இழந்தான் ராவணன். அது தங்கை பாசம். அப்படி அந்த ஒரு வீட்டிலே பெண் பிள்ளைகள் இருப்பார்கள், ஆண் பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனால் ஆண் பிள்ளைகள் அங்கே இருப்பார்கள். ஆனால் பெண் பிள்ளைகள் அப்படி இல்லை, தனக்கு வாழ்க்கைப்பட்ட வீட்டுக்கு போயிடுவார்கள். ஆக வாழ்க்கைப்பட்ட வீட்டுக்கு போகின்ற பொழுது அவர்கள் தன் வீட்டுக்கு வருவார்கள். வரும்பொழுது அவர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுவது அடுத்த பிரச்சனை. அதான் அந்த பாடினார் அவர். பால் பீச்சும் மாட்டை விட்டு, பஞ்சாரத்து கோழியை விட்டு, போராளே பொட்டப்பிள்ளை ஊரை விட்டு. பாரதியார் பாடுவார். மகாபாரதத்தில் ஒரு காட்சி. துஷாதனன் திரௌபதியினுடைய புடவை அவிழ்த்து உருவுகிறான், உருவிக்கொண்டே இருக்கிறான். அந்த புடவை தொடர்ந்து வருகிறது. கண்ணன் அவருக்கு அந்த அருள் புரிகிறார் திரௌபதிக்கு. அந்த சேரைகள் அவன் இழுக்க அவள் அது உள்ளே இருக்கின்றன. அது மலை போல் தொங்குகின்றன. அப்பொழுது அந்த குயிலை வர்ணிக்கிறார் பாரதியார் தன்னுடைய பாஞ்சாலி சபகத்திலே. பெண்மக்கள் போற்றுவார் இல்லத்தில் செல்வம் பெருகுதல் போல். பெண்மக்கள் போற்றுவார் இல்லத்தில் செல்வம் பெருகுதல் போல். எந்த வீட்டிலே பெண்கள் போற்றப்படுகின்றார்களோ, பெண்மக்கள் போற்றப்படுகின்றார்களோ, நான் சொல்வது பெண்மக்கள், அந்த வீட்டிலே பிறந்த பெண் மக்கள் போற்றப்படுகின்றார்களோ அந்த வீட்டிலே செல்வச் செழிப்பு இருக்கும். நீங்கள் பெண்மக்களை அவமதித்தால் கண்டிப்பாக செல்வம் சேராது. எந்த வீடு பார்த்துக் கொள்ளுங்கள். எங்கே பெண் மக்கள் மறுக்கப்படுகின்றார்களோ, அவமதிக்கப்படுகின்றார்களோ, அங்கே செல்வம் செழிப்பு வராது. பாரதியார் சொல்கிறார், பெண்மக்கள் போற்றுவார்தம் இல்லத்திலே செல்வம் பெருகுதல் போல் வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே என்று பாடுகிறார். ஆகவே அவர் கூற்றுப்படி என்ன செய்யணும்? பெண்மக்களை போற்ற வேண்டும். சிலருக்கு ஒரு அக்கா இருப்பார்கள், சிலருக்கு 2 அக்கா இருப்பார்கள், சிலருக்கு 3 அக்கா இருப்பார்கள். 3 அக்கா படைத்தவன் மிகப்பெரிய பாக்கியசாலி. 2 அக்கா படைத்தவன் அதுவும் பாக்கியசாலி. 1 படைத்தவனும் பாக்கியசாலி தான். அம்மாவுக்கு அடுத்தபடியாகட்டால் அக்காவன். தன்னுடைய தம்பிக்கு வேண்டியதெல்லாம் எல்லா சேவைகளையும் செய்து கொடுப்பவள் வீட்டிலே அக்கா தான். மனமாகி போகின்ற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கின்ற ஆண் பிள்ளைகளுக்கு தாய்க்கு அடுத்தபடியான ஸ்தானத்தில் இருந்து அனைத்து உதவிகளையும் செய்பவள் பெண் தான். அதாவது அக்கா தான். அதே போல் அண்ணா என்பவன் அப்பாவை போல, அவரும் அப்பாவை போல இருக்கணும். அப்பாவுடைய ஸ்தானத்தில் இருந்து அனைவரையும் காக்க வேண்டும். நீ காப்பாற்ற வேண்டாம், காத்தால் போதும். அதை மீண்டும் நான் விடுவேன். ராமாயணத்துக்கு ராமாயணத்திலே லக்ஷ்மணன் கேட்கிறான் ராமனை பார்த்து, அண்ணா நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்கிறீர்கள், எல்லோருக்கும் உதவி செய்கிறீர்கள், எனக்கு நீங்கள் செய்ய மாட்டீர்களா? அப்பொழுது அவன் சொல்கிறார், ராமர் சொல்கிறார், செய்ய மாட்டேன். அவருக்கு ஷாக்காக இருக்கிறது. லக்ஷ்மணன்
ஆச்சரியப்படுகிறான். என்னன்னா, நான் எப்போதும் ஒரு நிழலாக இருந்து உனக்கு நான் பணி செய்கின்றேனே, என்ன நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா? அப்பொழுது அவர் ராமர் சொல்கிறார், தம்பி, மற்றவர்கள்லாம் வெளியில் உள்ளவர்கள், ஆனால் நீ எப்போதும் என் கூடவே இருக்கிறாய். என் கூட இருக்கின்ற பொழுது உனக்கு எப்படி துன்பம் வரும்? எப்போதும் என் கூட இருக்கிறார உனக்கு துன்பமே வராது. அப்போ துன்பமே வராத பொழுது நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? அதனால் சொன்னேன், உனக்கு நான் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. ஆகையாலே நான் உதவி செய்ய மாட்டேன் என்று ராமன் சொல்கிறார். கடவுள் எல்லா வீட்டுக்கும் வர முடியாது. கடவுள் உலகின் எல்லா வீட்டுக்கும் வர முடியாது என்பதற்காகத்தான் தாயை படைத்தார் என்று கூறுவார்கள். ஒவ்வொரு இல்லத்திலும் தாய் இருப்பாள். இந்த தாயும் ஒரு பெண் தான். அவளும் ஒருவனுக்கு அக்காவாக இருக்கலாம் அல்லது தங்கையாக இருக்கலாம். சரி, அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும்? ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டும். தம்பிக்காக அண்ணன் வாழ்வது, அண்ணனுக்காக தம்பி வாழ்வது. கவிரச பாடிப்பார், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து கொண்டோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையில் இல்லாத சொந்தமடா, 4 கால் மண்டபம் போல் நாடு வந்தமடா என்பார். ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழச் சொல்லும் தாழாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக என்று பாரதிப்பார் கவியரசர். அதே போல இந்த தற்போதைய இந்த உலகத்திலே, இந்த கலிகாலத்திலே, இன்றைய சமுதாயத்திலே ஒருவன் அடுத்தவனுக்கு உதவ மறுக்கிறான். ஆனால் உதவணுங்கிறார். அதான் பாடுகிறார் கவியரசர், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை வைப்பதில் அர்த்தம் என்னடா காசில்லாத குடும்பத்திலே. இப்படி ஒருத்தர் உதவ வேண்டும். ஆகவே அக்காவும் சரி தங்கையும் சரி எல்லோருக்கும் ஒருவரே. அனைவரையும் நாம் காக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தனக்கென வளர்ந்தவர்கள். அக்காவை பெற்றவனுக்குத்தான் அக்காவின் அருமை தெரியும். அண்ணனை பெற்றவனுக்குத்தான் அண்ணனின் அருமை தெரியும். என்னை போல அக்கா இல்லாதவர்கள், அண்ணன் இல்லாதவர்களுக்கு பெரும் குறைதானது. அந்த குறையை போக்க வேண்டும். ஆகவே யாரெல்லாம் அக்கா வைத்திருக்கிறார்களோ அவர்களை பேணுங்கள், அவர்களை காப்பாற்றுங்கள். காப்பாற்ற வேண்டாம், அவர்களை பேணுங்கள், அவர்களை மதியுங்கள். அதுதான் சிறந்த குடும்பம். சிறந்த குடும்பம்தான் சிறந்த சமுதாயம். சிறந்த சமுதாயம்தான் சிறந்த தேசம். சிறந்த தேசம்தான் சிறந்த உலகம். இப்படி அந்த உறவு விரிந்து கொண்டே போகிறது. அந்த விரிந்து கொண்டே போகின்ற அந்த உலகத்திலே அதுதான் சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் கணியன் பூங்குன்றார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், எனக்கு எல்லாம் ஒரு ஊர் தான், யாவரும் என்னுடைய சொந்தங்கள் தான், யாவரும் கேளீர் என்றார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதே போல் விஸ்வ பந்துத்துவம் என்று சொல்வார்கள் சன்ஸ்கிரிட்டிலே. விஸ்வ பந்துத்துவ கி பாவனா, உலகம் அனைத்தும் எனக்கு உறவுகள் என்ற உணர்வு எப்பொழுது வரும் என்றால் அதற்கு அடிப்படை ஆரம்பத்திலே வீட்டிலிருந்து தான் வர வேண்டும். வீட்டிலிருந்து வரும்போது தான் அது தொடர்ந்து சமுதாயமாகும், ஊராகும், நாடாகும், கிராமமாகும், நகரமாகும், நாடாகும், உலகமாகும். அந்த விஸ்வ பந்துத்துவக்கி பாவனா எங்கிருந்து வரணும்? வீட்டிலிருந்து தான் வரணும். அதுவும் பெண்மக்களிடம் இருந்தான் வர வேண்டும். நீங்கள் வீட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீர்கள், இறந்தவர்களுக்கு திதி பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. மகாலய அமாவாசை திதி செய்வார்கள்.
படையல் போடுவார் வீட்டில். படையல் போட்டால் அந்த படையல் அந்த அந்த பிரசாதத்தை அனைவருக்கும் வழங்குவார்கள். அப்படி வழங்குகின்ற பொழுது முதல் பிரசாதத்தை முதல் உருண்டை எடுத்து பெண் பிள்ளையை கொடுத்துவார்கள். அது ஏன் என்றால் அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். ஆக அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை மகிழ்வித்தால் நம்முடைய இல்லம் செழிக்கும். அதான் பாரதியார் சொல்கிறார், பெண்மக்கள் போற்றுவார் தம் இல்லத்தில் செல்வம் பெருகுதல் போல். இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் எந்த வீட்டிலே பெண்கள் போற்றப்படுகிறார்களோ அங்கே கண்டிப்பாக செல்வம் இருக்கும். செல்வம் குறையாது. போற்றப்படாத இடத்திலே செல்வம் குறையும். இது நம்முடைய முன்னோர்கள் சொன்னது, மகான்கள் சொன்னது. ஆகவே குடும்பத்திலே அனைவருக்கும் கடமை இருக்கிறது. அந்த ஒரு வீட்டினுடைய தங்கை தான், அக்கா தான் இன்னொரு வீட்டுக்கு தாயாகிறாள், அண்ணியாகிறாள், மனைவியாகிறாள். அப்படி அனைவரையும் காப்பாற்றுகிறாள். அதனால் தான் கவியரச பாடுகிறார், தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை. தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை. தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. ஆக ஒரு பெண் தன்னுடைய கடமை இழந்து வாழ்ந்துவிடுவாள். அவளுடைய தேவையை அவளை பூர்த்தி செய்து கொள்வாள். ஆனால் ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இழந்து நிச்சயமாக சுகமாக வாழ முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் பெண் மக்கள் தான் அந்த தந்தைக்கு உதவுவார்கள். எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருவர் தலைமை ஆசிரியர், அவருக்கு பெண் பிள்ளை மட்டும்தான். அவருடைய இறுதி காலம் வரைக்கும் அந்த பெண் பிள்ளை கூடவே இருந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட தன் வீட்டிலே வைத்திருந்து போன வாரம் தான் அவர் மறைந்தார். ஆக அந்த தாய்க்கு பதிலாக தன்னுடைய தாரத்துக்கு பதிலாக இருந்து அவரை காப்பாற்றியவள் அந்த பெண் தான். அவள் பெண் பிள்ளைதான் என்பதை மறக்கக்கூடாது. ஒரு வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், 10 ஆண்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த வீடு, அந்த அறை ஒரே குப்பை குளமாக இருக்கும். ஒரே ஒரு பெண் வந்தால் போதும், அந்த வீடு தூய்மையாகிவிடும். காரணம், எங்கே பெண்கள் இருக்கிறார்களோ அங்கே அந்த இடம் தூய்மையாக இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்கும். ஆகையால் தான் பெண்களை போற்றுங்கள், பெண்களை போற்றுங்கள், பெண்களை காத்திடுங்கள். அக்காவும் சரி தம்பியும் சரி ஒற்றுமையாக இருங்கள். அக்காவும் தம்பியும் ஒற்றுமையாக இருங்கள். ஒருத்தரை விட்டுக் கொடுங்கள். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை. விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை. கெட்டுப் போகிறவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. இதுதான் பழமொழி. நம்முடைய ஒவ்வொரு பழமொழிகளும் அனுபவித்து வந்தது. இதான் சொன்னார்கள், மூத்தோ சொல் வார்த்தை அமுதம் என்றார்கள். நம்முடைய பெற்றோர்கள் பெரியவர் சொல்கிற வார்த்தைகள் அனைத்தும் அமிர்தம் போன்றவை, நமக்கு உயிருக்கு உயிரானவை. ஆகவே தம்பிகள் அக்காளை போற்றுங்கள், அக்கா தம்பியை போற்றட்டும், அண்ணன் தம்பியை போற்றட்டும், தம்பி அண்ணனை போற்றட்டும், ஒற்றுமையாக வாழல். ஆகவே இந்த உலகமே ஒரு குடும்பமாக வாழ வேண்டும். அதான் விஸ்வ பந்துத்வகி பாவனா என்பார்கள். சர்வே ஜனாக சுகினோ பவந்து என்பார்கள். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, அனைவரும் ஒன்றாக ஆக வேண்டும், அனைவரும் சுகமாக இருக்கணும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்றார் கவியரசர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், நாட்டில் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று பாடினார். அப்படி எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். அதற்கு பெண்மக்களை போற்றுங்கள், பெண்மக்களை போற்றுங்கள், பெண்மக்களை போற்றுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். இதில் ஏதும் குறை இருந்தால், அதாவது நிறைவு பெறவில்லை என்று சொன்னால் மீண்டும் நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல தயாராகிறேன். ஆகவே இந்த கேள்வியை கேட்ட நேயருக்கு என்ன வேண்டுகோள், நீங்கள் இந்த விளக்கத்திலே திருப்தி அடைந்தால் மிக்க மகிழ்ச்சி, அடையாவிட்டால் இன்னும் தேவை என்றால் இன்னும் நான் சொல்கிறேன், நீங்கள் இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள், பரிமாறிக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திலே இந்த பதிவை நீங்கள் கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர்
பரிமாறுங்கள். இவர் சொல்வது சரிதானா, இது நடக்குமா, நடக்கக்கூடியதா, நடக்கிறதா என்று நீங்கள் கலந்து உரையாடுங்கள். கலந்து உரையாடுகின்ற பொழுது அந்த குடும்பத்திலே வேற்றுமை நிச்சயமாக இருக்காது, ஒற்றுமை நிலவும். ஒற்றுமையே பலம் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் என்பார்கள். ஒற்றுமையே பலம். ஆகவே ஒற்றுமையாக வாழ்வோம், ஒற்றுமையாக நாட்டை காப்போம். அதற்கு எல்லோரும் ஒருத்தர் உறுதுணையாக பக்க பலமாக இருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்போடு சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் தோழன் ஆர். சுந்தரராஜன். தன்யவாத். நன்றி. ஜெய் ஹிந்த்.